Hi, Abba. வணக்கம் அண்ட் வெல்கம் டு DMI குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழங்கும் கற்போம் கற்பிப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு டாபிக். என்னன்னா நியூ டெக்னாலஜிஸ் என்னென்னலாம் இருக்குது அதை பற்றி நம்ம ஷோவில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க டாக்டர் நளினி ஜோசப், வைஸ் பிரின்சிபல், லோயலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஹலோ மேம். வணக்கம் மேம், நியூவாக என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்திருக்கு? நிறைய டெக்னாலஜிஸ் இப்போ அவைலபிள். ஓகே, முன்னாடிலாம் பார்த்தா சி ப்ரோக்ராமிங், C++ ப்ரோக்ராமிங், ஜாவா இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா வி கேன் நேம் அஸ் ஒன் டெக்னாலஜின்னு இல்லை, நிறைய டெக்னாலஜி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிள். அதில் வி கேன் கேட்டகரைஸ் சர்டன் திங்ஸ். டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி, நீங்கள் என்னடா நேம் டிஸ்ட்ரப்டிவ் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. டிஸ்ட்ரப்டிவ் அப்படின்னாலே பழைய டெக்னாலஜியை தள்ளிட்டு புது புது டெக்னாலஜி வருது, புது இன்வென்ஷன் வருது, புது இன்னோவேஷன்ஸ் வருது. அதுதான் டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி. வி கேன் சே அஸ் டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி. இட் இஸ் கால்ட் அஸ் இன்னோவேஷன். புது இன்னோவேஷன் இன் டெக்னாலஜிஸ் வருது. இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். அது என்ன டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே, முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணோம், வி ஆர் யூஸிங் டெலிஃபோன், சரிங்களா? இப்போ டெலிஃபோன் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, வி வென்ட் டு லேப்டாப். ஓகே, வி வென்ட் டு கம்ப்யூட்டர்ஸ், தென் லேப்டாப் வந்தது. தென் லேப்டாப்பில் பண்ணுறது எல்லாத்தையும் நம்மளோட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணோம். இப்போ மொபைல் ஃபோனையும் தள்ளிட்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெக்னாலஜி தான். அடுத்து பழைய டெக்னாலஜியெல்லாம் தள்ளிட்டு புது டெக்னாலஜி உருவாக்குது. திஸ் இஸ் கால் டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி. இட் இஸ் நாட் நெகட்டிவ் டெக்னாலஜி கிடையாது, புது இன்னோவேஷன். இன்னும் சொல்லப்போனால் புது இன்னோவேஷன். அது நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலான்னு தான் இன்றைக்கி நான் நினைக்கிறேன். ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன நியூ டெக்னாலஜிஸ் இருக்குது? ஓகே, இப்போ டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 5 டெக்னாலஜியை நம்ம மெயினாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்று ஃபஸ்ட்டு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், IoT. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்ட டேர்ம்ஸ் தான். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பிளாக் செயினிங், ஆகுமெண்டட் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி, தென் 3D பிரிண்டிங். ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது 5 டைப் ஆஃப் டெக்னாலஜிலாம் they are identifying as a disruptive technology. புது டெக்னாலஜி, பழைய டெக்னாலஜி தள்ளிட்டு வந்துருச்சு. அதனால தான் இப்போ டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜிஸ். இதுதான் ட்ரெண்ட் ஓடிட்டுருக்கு. மேம், இதில் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, இந்த பிளாக் செயின் அப்படின்னா என்ன? மற்றதாவது ஓரளவு புரிஞ்சது. பிளாக் செயின் அப்படின்னா முன்னாடிலாம் நீங்கள் பணம் ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேங்க்குக்கு போவீங்க. பணம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு போகணுன்றதுக்கு நீங்கள் செக்கு கொடுப்பீங்க. அப்படி இல்லை மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு அவருக்கு ஒரு ஸ்லிப்பு எழுதி கொடுப்பீங்க. ஸோ பேங்க் என்ன பண்ணும், அதை வாங்கி மறுநாளோ அன்றைக்கி ஈவினிங்கோ ஒரு செக்கை கிளியர் பண்ணுறது ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க்காக இருந்தது. இப்போ பிளாக் செயினிங்கிறது எதுக்கு ஒரு நடுவில் ஒரு மீடியேட்டர், நம்மளே பண்ணிக்கலாமே, ஒரு நம்பிக்கை. ஓகே, நான் ஒரு பார்ட்டி, நீங்கள் ஒரு பார்ட்டி, நடுவில் ஒரு பேங்க்குன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி தான், ஆனால் அது ட்ரஸ்டட் பார்ட்டி தான். இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் நடக்கிறப்ப நடுவில் அதுக்கு தேர்ட் பார்ட்டி பண்ணணும். ஸோ அது இல்லாமல் நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க அவங்க பேங்க்ஸில். இதை நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், கரண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு அங்கே எல்லாம் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் நானுமே பரிவர்த்தனை பண்ணிக்கலாமே. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேட்குறீங்க. பணம் மட்டும் என்கிட்ட கேட்குறது இல்லை, பணத்துக்கு ஈடாக என்னென்னலாம் என்கிட்ட இருக்கோ அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது தான் பிளாக் செயினிங். ஸோ இந்த விஷயங்கள் இப்போ இதில் நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் இதனால் போயிட்டுருக்கு. அண்ட் அடுத்ததாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள். இன்டெலிஜென்ஸ்னால் என்னது, நம்மளோட அறிவு சார்ந்த விஷயத்தை நம்ம பேசுகிறது ஒரு இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஏற்கனவே ஒரு சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுலேருந்து என்ன நீ எடுத்துக்கிறது, மிஷின் என்ன எடுத்துக்குது, அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ரொபாட்டிக்ஸில் பார்த்துருக்குறது. இந்த கோவிட் டயத்தில் பார்த்தீங்கன்னா ரோபோட் போய் கொடுக்குது உங்களுக்கு. அது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ரோபாட்டிக் ப்ராசஸ். அது
இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா, மேம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ எப்போ நீங்கள் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவீங்க? ஒருத்தர் வந்து கொடுக்கப்பட்ட கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்கிற விதம், ஒரு இன்ஃபரன்ட் பண்ணி கொடுக்குறத இன்டெலிஜென்ட் பாயிண்ட் சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது வந்து கொடுக்கப்பட்ட கேள்விகள், கொடுக்கப்பட்ட வினாக்கள்ல இருந்து ஒரு மிஷின் அதுவே கண்டுபிடிச்சி, அதுலேருந்து கண்டுபிடிச்சுன்றதை விட கன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் மனுஷங்களுக்கு. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த COVID-19 சிச்சுவேஷனே எடுத்துக்கோங்க. அப்போ COVID-19 சிச்சுவேஷனில் என்ன ஆச்சு? நிறைய பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆனாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்றது ஒரு டேட்டாபேஸ், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் இருந்து இப்போ என்ன பண்ணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொடுத்துட்டோம்னா அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி கண்டிஷன் ஒரு 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 பேஷண்ட் உள்ளே வந்தார்னா அவரை க்யூர் பண்ணுமா பண்ணாதா, பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத கொடுத்துறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது பேர் டேட்டா செட்ஸ் அப்படின்வாங்க. நிறைய ஹாஸ்பிட்டலில் அந்த டேட்டா செட்ஸ் அவைலபிள். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த டேட்டா ஃபைல் ரெக்கார்ட்ஸ் தான் டேட்டா செட்ஸுன்னுவோம். அதுலேருந்து ஒரு கன்க்ளூட் பண்ணி கொடுக்குறது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து அதை கன்க்ளூட் பண்ணி கொடுக்குது. அது கால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை பற்றி நிறைய கிளாஸ் எடுக்கிறோம். சப்ஜெக்ட்டும் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி. அண்ட் இதை தாண்டி வந்து 3D பிரிண்டிங் அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஸோ பிரிண்டிங்கில் என்ன நியூ டெக்னாலஜி? பிரிண்டிங் அப்படின்னாலே நீங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் போவீங்க, ப்ரெஸ்ஸில் போய் உங்களுக்கு வேண்டியதை பிரிண்ட் பண்ணி வந்துடுவீங்க. ஸ்டூடெண்ட்டு வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்களே ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்துப்பீங்க. இப்போ 3D பிரிண்டிங்கிறது உங்கள் ஐடியாஸை வந்து ஒரு ப்ராடக்டாக டெவலப் பண்ணி கொடுக்குறது தான் 3D பிரிண்டிங். இப்போ இந்த ஒரு பென் ஸ்டாண்ட் இருக்குது, இதை நீங்கள் ஒரு பிக்சராக கொடுத்தாலே போதும், அது ஒரு ப்ராடக்டாக பண்ணி கொடுத்துரும். அதுதான் 3D பிரிண்டிங். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களுக்கு உடனே ப்ராடக்டாக வந்துடும். பேப்பரில் வராது, ப்ராடக்டாகவே வந்துடும். ப்ராடக்டாக ஒரு பென்னு பிக்சராக நீங்கள் காமிச்சிங்கன்னா பென்னாகவே பண்ணி வந்துடும். அந்த ஷேப்போடு வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிறத வந்து ப்ராடக்டாக வெளியே வருது 3D பிரிண்டிங். அது ஒரு ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. மேம் இப்போது நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்து நம்ம பேசியிருக்கோம். இதில் விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றது நிறைய பேருக்கு அவங்க கேம்ஸ் ஆடுறது அது இதுன்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். இதில் ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்றது என்ன? விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, இது எல்லாமே வந்து எப்படின்னா, நம்ம போய் அந்த இடத்துல இருந்து தான் பண்ணணும்னு கிடையாது. ஒரு என்விரான்மெண்ட்டை சிமுலேட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டில் போய் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறது வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி சென்னை வந்து கான்வெகேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் திடீர்னு வந்து நடுவில் நிற்கிறாங்க. அவர் போய் ஒரு மாலை டிகிரியை இது கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம நினப்போமா அது வந்து COVID-19 சிச்சுவேஷனில் இட்ஸ் இதுதான். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வர மாதிரி ஒரு சிமுலேஷன் பண்ணுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட் வர மாதிரி ஒரு பிக்சரை கொண்டு வராங்க. ஸோ அதுதான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. இப்போ வந்து அதுக்கு வந்து இப்போ இன்னொரு விஷயம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ட்ரெஸ் தச்சு இப்போ நிறையா வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? நம்ம வந்து நெட்டில் தான் வாங்குகிறோம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ் எனக்கு போட்டு பார்த்து பத்தலேன்னு திருப்பி அனுப்புகிறாங்க. போகிறதோட அந்த பண்ண ட்ரெஸ்ஸோட சாஃப்ட்வேர் அந்த செட்டை வந்து அங்கே அனுப்புவாங்க. பண்ணி எந்த குழந்தை போடணுமோ அது யார் விச் இஸ் அ பர்சன் அந்த ட்ரெஸ்ஸை போடுற மாதிரியே ஒரு சிச்சுவேஷன் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அது ஆகுமெண்டட் ரியாலிட்டி. அவ்வளோதான். ஓகே மேம். ஸோ நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இப்போ நம்ம 4 பேர் பேசுகிறோம்ல, இதையே கூட நம்ம ஆகுமெண்டட் ரியாலிட்டியாக கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கலாம், நான் ஒரு இடத்துல இருக்கலாம். பட் ஆஃபீஸ் சிச்சுவேஷன் மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இடத்துல வீட்டில் தான் இருப்பீங்க. பட் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணோம்னா நம்ம எல்லோரும் உட்காந்து பேசுகிற மாதிரியே ஒரு சிச்சுவேஷன் கூட. இதுதான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஆகுமெண்டட் ரியாலிட்டி பற்றி வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அண்ட் யார் யாரெல்லாம் இதை கற்றுக்கிட்டு இருக்காங்க? ஆக்சுவலாக வந்து இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனி ஸ்டூடெண்ட் ஹூ ஹேவ் த இன்ட்ரெஸ்ட் டுவர்ஸ் டு டெவலப் திஸ் சாஃப்ட்வேர் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஓகே, இப்போ ஓப்பன் எலெக்டிவ், ப்ரொஃபஷனல் எலெக்டிவில் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து. நெக்ஸ்ட்டு சென்டர்ஸும் கொடுக்குறாங்க. கம்பெனிஸும் வந்து இதை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி வந்து இதுக்கு ஒரு கோடிங் எழுதணும், இதுக்கு எப்படி இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணுன்றதுக்கு வந்து நிறைய சென்டர்ஸ் இருக்குது.
இது இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக கற்றுக்கலாம் இதை. அண்ட் ஒன் மோர் திங் லைக் ஐஓடி அப்படின்னு வந்து சொன்னீங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ ஸோ அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் முன்னாடி வந்து இன்டர்நெட் அப்படின்னாலே ஒரு மெயில் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்புறம் என்ன பண்ணோம், மெயில் பண்ணோம், அப்புறம் கூகுளில் போய் எதுவும் பார்த்துக்கலாம், ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் நம்ம இன்டர்நெட்னால. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் இதே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்கிற திங்ஸ், ஆஃபீஸில் இருக்கிற திங்ஸை ஹவ் யூ ஆர் கோயிங் டு சுவிட்ச் ஆன் அண்ட் சுவிட்ச் ஆஃப், ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேக் தம் டு ஒர்க். இதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஏசி ஆன் ஆகணும், டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும், வீட்டில் இருக்க கீசர் ஆன் பண்ணணும், வாஷிங் மிஷின் ஆன் பண்ணியிருக்கீங்களா, ஆஃப் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இன்டர்நெட்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். யூ ஆர் எனேபிளிங் எ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ் ஆர் ஆஃபீஸ் சிட்டிங் அட் யுவர் ஆஃபீஸ் இட் செல்ஃப். நீங்கள் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே கூட ஆப்ரேட் பண்ணுறது வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெவல்லையே காம்படிஷன்லலாம் நிறைய கொடுக்குறாங்க. ஓகே மேம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஸ்மார்ட் ஹேக்கத்தான் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறைய காலேஜஸ் வந்து இப்போ இந்த நான் சொன்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நிறைய காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த காம்படிஷன் போய் கலந்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை பார்த்தாலே the students will have a more ideas, they can fine tune their performance. Winning is not a big thing. இந்த மாதிரி விஷயங்களை நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க, சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே கூட வீட்டில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை எனேபிள் பண்ணி விடலாம் இன்டர்நெட் ஆஃப். அதுக்கு சின்ன ஒரு கோடிங் தான் தேவைப்படுது, அதை கிளாஸில் கற்றுக்கலாம். ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்டாக பண்ணலாம், ஒரு மினி ப்ராஜெக்டாக பண்ணாங்களாலே தே கேன் டூ. ஸோ இவ்வளோ டெக்னாலஜி நியூவாக வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இதை கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணணும், என்ன படிக்கணும் அவங்க? ஓகே, இப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஓகே, ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பாடங்களே வருது. ஆஸ் அ சப்ஜெக்ட்ஸ் வி டீச் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின், ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லாம் லேப்ஸே நாங்கள் இப்போ ரெடியாக இருக்கோம். ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா இன்றைக்கி தேவை என்ன மார்க்கெட்டில் வந்து இந்த டெக்னாலஜிஸ் தான் போதுன்றப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தன்னைத்தானே தயார்படுத்திக்கணும். ஓகே, எனக்கு ப்ரோக்ராமிங் வராது, எனக்கு வந்து கோடிங் எழுத வராது அப்படின்னா கூட தே கேன் கோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ். இதை கற்றுக்கிட்டாங்கனாங்களே நிறைய ப்ராசஸ் நம்மளுக்கு ரொபாட்டிக்ஸ் கற்றுக்கலாம். இதுக்கெல்லாம் காலேஜஸில் லேபே செட் பண்ணியிருக்கோம். அந்த லேப்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போய் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டீச்சர் சொல்லி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது அவங்களோட தனிப்பட்ட விஷயமாக எடுத்துக்கிட்டு 2-3 ப்ராஜெக்ட், சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ யூ கேன் லேர்ன் மெனி திங்ஸ் இன் யுவர் காலேஜ் இட் செல்ஃப். நோ நீட் டு கோ ஃபார் சம் அதர் ஸ்டடி சென்டர் ஆர் ட்ரைனிங் சென்டர்லாம் இல்லை. யூ நீட் ஒன்லி ஆட்டிடியூட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் விச் இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி இருக்கிற நிறைய நியூ டெக்னாலஜிஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் நீங்கள் சொன்ன அந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது மைடியர் பிரதர் வரைஞ்சி வச்சு அப்புறமா ப்ராடக்டாக வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்ல போகிற விஷயம் வந்து கோவிட்-19 சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷனில் எல்லாமே ஆன்லைனில் தான் போகுது. ஈவன் கிளாஸஸ் ஆன்லைனில் போகுது. ஸோ எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் போகுது. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே ஆன்லைன் பண்ணுறப்ப நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். ஆன்லைனில் என்ன வேணும், ஸோ வாட் இஸ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அவைலபிள். ஸோ அதுக்கு கோடிங் எழுதணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜினியர் தேவை, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்ஜினியர்ஸ் தேவை. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஃப் யூ நோ வாட் இஸ் த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அண்ட் வாட் இஸ் த அவைலபிள் மார்க்கெட். தேங்க்ஸ் அ லாட். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய நியூ டெக்னாலஜியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாதிரி இன்னொரு ஷோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Tara. Hi